ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு எவ்வளவுதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மாறிட்டே வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னும் சொல்லப்படாத ஒரு விதி மாதிரி அந்த சொல்லப்படாத ஒரு விஷயம் மாதிரி மறைமுகமாவே வந்து ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிராவல் ஆயிட்டே இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆணவ படுகொலை விஷயம் நீங்க வந்துட்டு ஒரு லைக் எபிசோட்ஸா நீங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது இதுக்கு மக்கள் கிட்ட இருந்து ஏதாவது லைக் எப்படி சொல்றது எதிர்ப்புகளோ இல்லைன்னா வந்து இது நீ எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு உங்களை நோக்கி வந்துதா? வந்தது. அது மிக்சடா வந்ததுன்னு வைங்களேன். ஒரு சைடு பாராட்டுக்களும் பயங்கரமா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற நிறைய விஷயங்களும் வந்தது. அதே சமயத்துல அதை பிடித்திருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் அது சார்ந்த இடத்துல இருந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் போச்சு. ஸோ அவங்க இமெயில்ஸ் பண்றது, ஃபோன் கால்ஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணி இதை நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து அங்க ஹாட்ஸ்டார்ல இருக்கக்கூடிய லீகல் டீம்ஸ் அவங்க அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. ஹஸ்டோல்ட் அந்த எஸ்என்பின்னு சொன்னேன்ல செஞ்சு. ஸோ அவங்க அந்த விஷயங்கள்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்துச்சான்னு கேட்டா வந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அது வந்தது. பொது தளங்கள்லயும் அது வந்தது. எஸ்பெஷலி இந்த ஐராங்கிற அந்த ஒரு வில்லன் கேரக்டர் அதுக்குள்ள இருக்கும். அது வந்து 2 வகையாவும் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஒரு ஜாதி அமைப்பை வந்து நடத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப புதுசா இருக்கும். நீங்க சினிமாலேயோ இல்ல வேற எந்த ஸ்பேஸ்லயும் பார்க்காத மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கும். இன்னைக்கு நவீன உலகத்துல ஒரு யூஸ்வலா ஒரு ஜாதி சங்க தலைவர் இல்ல ஒரு அரசியல்வாதினா நம்ம ஒரு ஸ்டீரியோடிபிக்கலா ஒண்ணு இருக்கும் இல்லையா? வேட்டி சட்டை போட்டு அடிதடி பண்றது, கொலை பண்ண அப்படிலாம் இருக்காது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப கான்டெம்பரரியா எப்படி வந்து ஜாதியை வந்து உள் புகுத்துறான், எப்படி வந்து சோசியல் மீடியாவை வச்சு பசங்களை வந்து ரேடிகலைஸ் பண்ணி உள்ள எடுத்துட்டு வரான் அப்படின்னு அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அது வடிவமைச்சிருந்தோம். ஸோ அந்த கேரக்டர் வந்து நிறைய ஜாதி சார்ந்த ஜாதியை பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது வந்து எதிரா இருந்ததா நினைச்சு அவங்க கொஞ்சம் ரியாக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இட் வாஸ் ஈக்குவல். அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஆதரவாகவும் இல்ல இது கரெக்டா தான் பேசுது, இந்த இடத்துல இது கரெக்டா பேசுறாங்க அப்படின்னும் ஒரு கூட்டம் வந்து பேசும்போது அது ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆயிடுச்சு.